இந்தியாவின் சஜிட்ரிக்ஸ் காசி அத்தியாயம் -5 பண்டைய பாம்பு ரகசியங்களுடன் வான சிகரங்களை ஏறுதல். குரல்கள் உரத்ததாக வளர்ந்தன, இனி நிழல்களுக்குள் மட்டும் இல்லை, ஆனால் காற்றிலேயே எதிரொலித்தன. இந்தியா முழுவதும் வினோதமான நிகழ்வுகள் வெளிப்படத் தொடங்கின. ஆறுகள் ஒரு நாள் கருமையாக ஓடின, பழங்கால கற்கள் இயற்கைக்கு மாறான சத்தத்துடன் அதிர்ந்தன, மற்றும் நிழல்கள் பகல் வெளிச்சத்திலும் கூட தங்களுக்குச் சொந்தமான வாழ்க்கையுடன் நெளிவது போல் தோன்றின. ஏற்கனவே பதட்டத்தில் இருந்த மக்கள், ஒரு சாபத்தைப் பற்றியும், கோடீஸ்வரனின் பழிவாங்கும் ஆவியைப் பற்றியும் முணுமுணுத்தனர். பிவாடாஸ் மற்றும் அவரது தோழர்களுக்கு, இந்த அசாதாரண நிகழ்வுகள் அவர்களின் உள் போராட்டங்களை பெருக்கின. பிவாடாஸ், பயிர்களை வாட்டி வதைக்கும் ஒரு பரவும் இருண்ட மனநிலைக்கு எதிராக தனது கிராமத்தை அணிதிரட்ட முயன்றார், ஆனால் அவரது ஒற்றுமைக்கான அழைப்புகள் பயத்தால் சந்திக்கப்பட்டன. நாங்கள் அவனைத் தோற்கடித்தோம் என்று ஒரு மாலை அவர் உரத்த குரலில் கத்தினார், அவரது குரல் கஷ்டப்பட்டு வெளிப்பட்டது. காசிகள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். ஒரு கிராமவாசி, வெப்பம் இருந்தபோதிலும் நடுங்கி, அப்படியா, போர்வீரரே? அல்லது நீங்கள் இன்னும் மோசமான ஒன்றை எழுப்பிவிட்டீர்களா? என்று முணுமுணுத்தார். அந்த சந்தேகம் ஒரு விஷம் போல பரவியது. டேஸ், அமைதியற்றவளாகவும் பதற்றமாகவும் இருந்தாள், ஒடிசாவின் காடுகளில் மாயாஜால அசைவுகளைக் கண்காணித்தாள். ஒரு இரவு, ஒரு வானியல் நட்சத்திரக் கூட்டம் நகர்வது போல் தோன்றியது, கணநேரம் ஒரு சர்ப்பத்தின் அச்சுறுத்தும் வடிவத்தை உருவாக்கியது. அவள் ஒரு அம்பை ஏவினாள், ஆனால் அது மாயைக்குள் கடந்து சென்றது, அவளை நடுங்க வைத்தது. என் பார்வை தோல்வியடைகிறது என்று அவள் முணுமுணுத்தாள், அவளது நம்பிக்கை சிதைந்தது. அனோகான், டெல்லியின் மறைக்கப்பட்ட வலைப்பின்னல்களுக்குள் ஆழமாக, தொந்தரவு தரும் திட்டங்களை வெளிப்படுத்தினார், சாக்குயெட்ரிக்ஸ் காசியின் ஆற்றல் கையொப்பத்தை பின்பற்றும் கருவிகளின் வடிவமைப்புகள். அவை முரட்டுத்தனமானவை, ஆனால் திகிலூட்டும் வகையில் பழக்கமானவை. கோடீஸ்வரன் ஒரு வாரிசை, மறைக்கப்பட்ட வழிபாட்டாளர்களின் வலையமைப்பை விட்டுச் சென்றார் என்று அவர் நம்பினார். ஒவ்வொரு முகமும் ஒரு சாத்தியமான எதிரியாகத் தோன்றியது, ஒவ்வொரு கூட்டணியும் ஒரு பொறியாகத் தோன்றியது. தனது அமைதியான தோப்பில், கேசிவரி தன்னைச் சுற்றியுள்ள பூத சக்திகள் நிலையற்றதாக வளர்வதை உணர்ந்தாள். நீர் நெளிந்தது, நெருப்பு கணிக்க முடியாத தீவிரத்துடன் அசைந்தது, மற்றும் அவளது கால்களுக்குக் கீழே உள்ள பூமியே ஒரு இருண்ட, குறைந்த சத்தத்துடன் துடித்தது. ஒரு மாலை, அவளது தியான முயற்சிகள் ஒரு குழப்பமான மூல சக்தியின் வெடிப்பில் முடிந்தது, அது பழங்கால மரங்களை எரித்தது, அவளை நடுங்க வைத்தது, அவளது மனதின் சமநிலையை இழந்துவிட்டதாகவும், நல்ல சக்திகளுடனான அவளது தொடர்பு சிதைந்துவிட்டதாகவும் அவளை நம்ப வைத்தது. மஞ்சனி, தனது இயல்புக்கு ஏற்ப, வளர்ந்து வரும் அமைதியின் மையிலிருந்து லாபம் தேடி மும்பையின் பரபரப்பான சந்தைகளுக்குள் மறைந்துவிட்டான். பகுத்தறிவற்ற பயத்தின் அதிகரிப்பை, தீர்வுகளுக்கான அவநம்பிக்கையான தேடலை, சந்தேகத்திற்குரிய தாயத்துக்களை விற்கும் போலிச்சாமியார்களை, திரிபுபடுத்தப்பட்ட சடங்குகள் மூலம் இரட்சிப்பை உறுதியளிக்கும் வழிபாட்டாளர்களை அவன் நேரடியாகக் கண்டான். முட்டாள்கள் என்று அவன் தனக்குள்ளேயே முணுமுணுப்பான், ஒரு பரவும் அமைதியின்மை அவனது சொந்த கணக்கிடப்பட்ட கிண்டலை அரித்துக் கொண்டிருந்தாலும். உலகம் எப்போதும் இவ்வளவு முட்டாள்தனமாகவே இருந்தது, ஆனால் குறைந்தபட்சம் முன்பு, அது கணிக்கக்கூடிய முட்டாள்தனமாக இருந்தது. பிரிவினைகள் பெருகி, தங்களுக்கு இடையேயான பிணைப்புகள் சிதைவதை உணர்ந்த பிவாடாஸ் ராஜஸ்தானில் உள்ள ஒரு மறக்கப்பட்ட கோவிலில் ஒரு இரகசிய சந்திப்பிற்கு அழைப்பு விடுத்தார், அப்போது ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. நாம் வானியல் இதயத்தை ஒருங்கிணைக்க வேண்டும், அதைப் பாதுகாக்க வேண்டும், பிவாடாஸ் வலியுறுத்தினார், படிகத்தைக் கொண்ட மரப்பெட்டியை கையில் இறுக்கிப் பிடித்தபடி. எதிலிருந்து அதைப் பாதுகாக்க வேண்டும், பிவாடாஸ்? அனோகான் வெடுக்கென்று கேட்டான், அவனது கண்கள் ஒவ்வொரு நிழலையும் தேடின. நம் எண்ணங்களையே பாதிக்கும் அந்த நீட்டித்த இருண்ட சக்தியிலிருந்தா? அல்லது கோடீஸ்வரன் நிச்சயமாக விட்டுச் சென்ற வழிபாட்டாளர்களிடமிருந்தா? ஒருவேளை காசிகள் ஒருபோதும் உண்மையாகவே சுதந்திரமாக இருந்திருக்க மாட்டார்கள். டெஸ் குறுக்கிட்டாள், அவளது குரல் கரடுமுரட்டானது. ஒருவேளை கோடீஸ்வரன் அவர்களின் சிறையை தனது விருப்பத்திலிருந்து நம்மிடம் மாற்றிவிட்டானா? கேசிவரி, வெளிரியவளாகவும் பின்வாங்கியவளாகவும், நடுங்கினாள். பூதங்களே பின்வாங்குகின்றன. ஒரு இணக்கமற்ற தன்மை, மந்திரத்தின் மிக அடிப்படையான தன்மையையே சிதைக்கும் ஒரு இருப்பு உள்ளது. ஓ கடவுளே! மஞ்சனி இழுத்து, ஒரு சிதைந்த தூணில் சாய்ந்தபடி, ஒரு சோர்வான புன்னகையுடன்.
நாம் இங்கே உட்கார்ந்து இந்த அண்ட அவநம்பிக்கையில் மூழ்கப் போகிறோமா, அல்லது குச்சியின் எந்த முனை எரிகிறது என்பதைக் கண்டுபிடிக்கப் போகிறோமா? மாரைதன் இந்த பெரிய சுற்றுப்பயணத்திற்கு எங்களை அனுப்பியது, நாங்கள் ஒரு சிகிச்சை அமர்வாக மாற வேண்டும் என்பதற்காக அல்ல. வாத்தங்கள் ஒரு முழு அளவிலான மோதலாக வெடிக்கும் தருவாயில், கோவிலுக்குள் ஒரு குளிர்ந்த, ஊடுருவும் அலறல் எதிரொலித்தது. அது ஒரு மிருகத்தின் கர்ஜனை அல்ல, ஆனால் அவர்களின் மனதைக் கீறி, அவர்களின் ஆழ்ந்த பயங்களை வளைக்கும் ஒரு சத்தம். பிவாடாஸின் கையில் இருந்த வானியல் இதயம் ஒழுங்கற்ற முறையில் துடித்தது, அதன் ஒளி மங்கலாகி, பின்னர் அச்சுறுத்தும் தீவிரத்துடன் பிரகாசித்தது. அவர்களுக்கு முன் ஒரு மாயாஜால உருவம் திடீரென உருப்பெற்றது, ஒரு முழு காசி அல்ல, ஆனால் ஒரு சிதைந்த, நிழல் துண்டு, வேதனையில் நெளிவது போல் தோன்றியது. அது ஜெமினி காசி, அதன் இரட்டை இயல்பு ஒரு திகிலூட்டும் போலியாக வளைந்திருந்தது. அது ஒரு மாயாஜால விரலால் வடக்கை நோக்கி, இமயமலையின் பனி மூடிய சிகரங்களை நோக்கி சுட்டிக்காட்டியது, அதன் உருவம் கடுமையான வலியுடன் அசைந்தது. பின்னர், அது ஒன்றுமில்லாமல் கரைந்து போனது, ஒரு தாங்க முடியாத குளிர்ச்சியை விட்டுச் சென்றது. வாதம் அடங்கியது, அதற்குப் பதிலாக ஒரு பயங்கரமான உணர்வு ஏற்பட்டது. இது கோடீஸ்வரனின் நேரடி தீய நோக்கம் அல்ல, ஆனால் காசிகளின் சொந்த துயரம். அவர்களின் சுதந்திரம் முழுமையடையவில்லை. சர்ப்பத்தின் எதிரொலி கோடீஸ்வரனின் ஆவி அல்ல, ஆனால் வானியல் உயிரினங்களுக்கு ஏற்பட்ட நீட்டித்த காயம். அந்த காயம் கதாநாயகர்களுக்குள் இருந்த சந்தேகங்களுடனும் பயங்களுடனும் எதிரொலித்தது. மாரைதன் குறிப்பிட்ட அந்த மங்கலான தொடர்பு வெறும் சக்தி மட்டுமல்ல, ஒரு பகிரப்பட்ட பாதிப்பு. இமயமலைகள், கேசிவரி முணுமுணுத்தாள், அவளது குரல் சில வலிமையைப் பெற்றது. ஒரு பழங்கால கதை உள்ளது. ஒரு வானியல் சந்திப்பு புள்ளி, உலகங்களுக்கு இடையிலான திரை மெல்லியதாக இருக்கும் ஒரு இடம். மஞ்சனி, ஒருமுறைக்கு ஒருமுறை, எந்த கிண்டலான பதிலையும் கூறவில்லை. அவன் மற்றவர்களைப் பார்த்தான், அவனது வழக்கமான புன்னகைக்கு பதிலாக ஒரு கடுமையான உறுதிப்பாடு. சரி, என்று அவன் தூணிலிருந்து தள்ளியபடி சொன்னான், மலை ஏறப் போகிறோம் என்று தெரிகிறது. யாராவது நல்ல விஸ்கியை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை சில மனநலத்தையும். உடைந்த ஒளி, ஒரு கணம், ஒன்றாகச் சேர்வது போல் தோன்றியது. முன்னால் உள்ள பாதை திகிலூட்டும் வகையில் தெளிவாக இருந்தது. அவர்கள் காசிகளை ஒரு கூண்டிலிருந்து விடுவித்திருந்தனர், ஆனால் அவர்கள் இன்னும் ஒரு கூண்டில் துன்பப்படுவதைக் கண்டனர். மேலும் அவர்களை குணப்படுத்த, அவர்கள் முதலில் தங்களைத் தாங்களே குணப்படுத்திக் கொள்ள வேண்டும், மற்றும் தங்கள் சொந்த ஒளியை உடைக்க அச்சுறுத்தும் அந்த பிளவை சரிசெய்ய வேண்டும். துன்புறும் ஜெமினி காசியின் மாயாஜால பிம்பம் அவர்களின் சந்தேகங்களை ஒரு பனிக்கட்டித் துண்டைப் போல ஊடுருவியது. சேருமிடம் தெளிவாக இருந்தது, இமயமலைகள், உலகங்களுக்கு இடையிலான திரை மெல்லியதாக இருக்கும், வானியல் இணைப்பு மையம். இருப்பினும், உடனடி அதிர்ச்சி, அவர்களின் தனிப்பட்ட கவலைகளின் பழக்கமான உராய்வுக்கு வழிவிட்டது. அப்படியானால், நாங்கள் இப்போது மலை ஏறுகிறோமா? மஞ்சனி முணுமுணுத்தான், அனோகான் கண்டுபிடித்த ஒரு பழங்கால சுருளில் சித்தரிக்கப்பட்ட செங்குத்தான பாறை முகடுகளைப் பார்த்தான். நான் தூசி நிறைந்த தெருக்களையும் எப்போதாவது ஏற்படும் பின்னால் நடக்கும் சண்டையையும் விரும்பினேன். இது நிறைய புதிய காற்றையும், அதிகம் கீழே விழுவதையும் போல் தெரிகிறது. காசியின் துன்பம் நம்முடைய பிளவுபட்ட மனதை எதிரொலிக்கிறது, கேசிவரி மெதுவாகக் கூறினாள், இப்போது அச்சுறுத்தல் தெளிவாக இருப்பதால். அது வெறும் உணர்வு மட்டுமல்ல, அவளது குரல் மிகவும் மையப்படுத்தப்பட்டது. அவர்களை குணப்படுத்த, நாம் முதலில் நம்மை நாமே குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனது கிராம மக்களின் பயத்தை நினைத்து, பிவாடாஸ் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். அப்படியானால், நாம் இப்போதே தொடங்குகிறோம். இனி சண்டையில்லை. நம்முடைய ஒற்றுமையின்மை கோடீஸ்வரனின் நீட்டித்த செல்வாக்கைப் பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு பலவீனம். அவன் ஒவ்வொருவரையும் பார்த்தான், அவனது பார்வை உறுதியுடன் இருந்தது. நாம் பிணைக்கப்பட்டுள்ளோம். காசிக்காக, இந்தியாவிற்காக, மாரைதனுக்காக. வடக்கு நோக்கிய பயணம் ஒரு கடினமான சோதனையாக இருந்தது. சமவெளிகள் உருளும் மலைகளுக்கு வழிவிட்டன, பின்னர் வானத்தைக் கீறித் தொடங்கும் பனி மூடிய சிகரங்களுக்கு வழிவிட்டன. இது ஒரு வித்தியாசமான போர்க்களம், அங்கு எதிரி கடுமையான காற்று, ஆபத்தான பனி, மற்றும் செங்குத்தான, மன்னிக்காத உயரம். டேஸ், தனது கூர்மையான கண்களால், அவர்களின் பாதையைக் கண்டுபிடித்தாள், தூரத்திலிருந்தே நிலையற்ற பனி பாலங்களையும் மறைக்கப்பட்ட பிளவுகளையும் கண்டறிந்தாள். அவளது பயிற்சி மற்றவர்களுக்கு கயிறுகளைப் பாதுகாக்கும் ஒரு அமைதியான சுறுசுறுப்புடன் நகர அவளை அனுமதித்தது.
இருப்பினும் அதிக உயரம் ஒரு புதிய வகையான வேதனையை கொண்டு வந்தது. அவளது பக்கவாட்டு பார்வையில் மினுமினுக்கும் சிதைவுகள், துன்புறும் காசியின் எதிரொலிகள், ஒவ்வொரு அடியையும் கேள்வி கேட்க வைத்தன. அனோகான், எப்போதும் உத்தி வகுப்பவர், தங்கள் வழியை உன்னிப்பாக வரைபடமாக்கினார். பாதுகாப்பான குகைகளைக் கண்டுபிடித்து, நகர்வதற்கான சிறந்த நேரங்களை கணக்கிட்டார். இருப்பினும் அவனது சந்தேகம் ஒவ்வொரு பனிப்பொழிவிலும், ஒவ்வொரு பனிக்கட்டியிலும் சாத்தியமான பொறிகளை காண வைத்தது. மேலும் அவன் பெரும்பாலும் மாயாஜால துரத்துபவர்களைச் சரிபார்க்க மீண்டும் சென்றான். விலைமதிப்பற்ற நேரத்தை வீணடித்தான். கேசிவரி, நிலையற்ற சக்திகள் இருந்த போதிலும், இயற்கையின் மூல சக்தியின் முகத்தில் தனது கவனத்தைக் கண்டாள். அவள் தனது சக்திகளைப் பயன்படுத்தி கால்தடங்களுக்காக சிறிய பனிப்பகுதிகளை உருக்கினாள். பனிப்புயல்களுக்கு எதிராக தற்காலிக கேடயங்களை உருவாக்கினாள். மற்றும் இரவு முகாம்களுக்காக பூமியிலிருந்து வெப்பத்தை இழுத்தாள். ஆனால் அந்த முயற்சி அவளை களைப்படையச் செய்தது. அவளை வெளிரியவளாகவும் நடுங்குபவளாகவும் ஆக்கியது. காசியின் துன்பத்தை எதிரொலிக்கும் மந்திரத்தின் காட்டுத்தனத்துடன் போராடினாள். மஞ்சனி, ஆச்சரியப்படும் விதமாக, ஒரு கிண்டலான நேர்த்தியுடன் தன்னை மாற்றிக்கொண்டான். அவன் குளிர், நல்ல சாய இல்லாதது, மற்றும் வரவிருக்கும் அழிவு பற்றி இடைவிடாமல் புலம்பினான். ஆனால் அவன் நம்பமுடியாத அளவிற்கு வளமானவனாகவும் இருந்தான். அவன் மறக்கப்பட்ட மலை முகாம் கூடாரங்களில் பூட்டுகளைத் திறக்க முடிந்தது. தற்காலிக ஸ்லெட்டுகளை உருவாக்க முடிந்தது. மேலும் தொலைதூர மலைவாழ் பழங்குடியினருடன் பொருட்களுக்காக பேரம் பேசவும் முடிந்தது. பாதி உண்மை, பாதி கேலி நிறைந்த கதைகளால் அவர்களை வசீகரித்தான். குறைந்தபட்சம் இங்கே, பின்னால் குத்துவது நேரடியானது, என்று அவன் ஒரு பாறை சரிவைத் தவிர்த்துவிட்டு கிண்டலடித்தான். பிவாடாஸ், எப்போதும் போல, அவர்களின் நங்கூரம். அவனது அபரிமிதமான வலிமை கடினமான ஏற்றங்களின் மூலம் அவர்களை இழுத்துச் செல்ல அனுமதித்தது. அவனது அசைக்க முடியாத உறுதிப்பாடு பரவும் அவநம்பிக்கைக்கு எதிராக ஒரு கேடயமாக இருந்தது. அவன் வானியல் இதயத்தை சுமந்து சென்றான். அதன் ஒழுங்கற்ற துடிப்பை உணர்ந்தான். வரவிருக்கும் அவசர பணியின் ஒரு நிலையான நினைவூட்டல். அவர்கள் உயர உயர, காற்று மெல்லியதாக மாறியது. மற்றும் உலகம் அதன் சாதாரண அடுக்குகளை உதிர்ப்பது போல் தோன்றியது. வானம் நம்பமுடியாத அளவிற்கு ஆழமான நீல நிறமாக இருந்தது. கண்ணுக்குத் தெரியாத ஆற்றலுடன் ஒலிப்பது போல் தோன்றும் நட்சத்திரங்களால் நிரம்பியிருந்தது. குளிர் அபரிமிதமானது, எலும்பைத் துளைப்பது. இறுதியாக, வாரக்கணக்கிலான இடைவிடாத ஏறுதலுக்குப் பிறகு, அவர்கள் ஒரு மறைக்கப்பட்ட பீடபூமியை அடைந்தனர். அது ஒரு வானியல் மூடுபனியால் சூழப்பட்டிருந்தது. அவர்களுக்கு முன் ஒரு கோவில் அல்லது ஒரு இடிபாடு இல்லை, ஆனால் தூய ஒளியின் ஒரு அமைப்பு, மறக்கப்பட்ட விண்மீன் மண்டலத்தைப் போல மினுமினுத்தது. அது திடப்படுத்தப்பட்ட நட்சத்திர ஒளியால் ஆனது. ஒரு அண்ட இதயத்தைப் போல மென்மையான, தாள அசைவுகளுடன் துடித்தது. இதுதான் வானியல் இணைப்பு மையம். இணைப்பு மையத்தின் உள்ளே, காற்று ஒரு ஆழ்ந்த அமைதியுடன் ஒலித்தது. ஒரு குறைந்த, துயரமான எதிரொலியால் மட்டுமே உடைக்கப்பட்டது. அவர்கள் ஒரு பரந்த, திறந்த அறையில் தங்களைக் கண்டார்கள். சுவர்கள் முடிவிலி வரை நீண்டு செல்வது போல் தோன்றியது. நகரும் மற்றும் மாறும் நட்சத்திர கூட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மையத்தில், நடுவானில் தொங்கிக் கொண்டிருந்தன 10 பிரகாசமான கோலங்கள். ஒவ்வொன்றும் ஒரு மங்கலான, வண்ண ஒளியை உமிழ்ந்தன. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த தெளிவான, துடிப்பான வண்ணங்களுக்குப் பதிலாக, கோலங்கள் அசைந்தன, சில மங்கின, மற்றவை ஒரு வேதனையான, குழப்பமான ஆற்றலுடன் துடித்தன. அவை சாக்குயட்ரிக்ஸ் காசிகள், இனி மாயாஜால வடிவங்கள் அல்ல, ஆனால் தூய, மூல வானியல் சாரம், பிணைக்கப்பட்ட மற்றும் துன்புற்ற நிலையில். கோலங்களுக்கு அருகில், ஒரு மங்கலான, வெளிப்படையான உருவம் மிதந்தது. அது மாரைதன், முழுமையாக இல்லை, அவனது சாரத்தின் ஒரு வடிவம். அவனது முகம் துயரத்துடன் செதுக்கப்பட்டிருந்தது. அவன் அவர்களைக் கண்காணித்துக் கொண்டிருந்தான், காத்திருந்தான். நீட்டித்த இருளின் உண்மையான தன்மை திகிலூட்டும் வகையில் தெளிவாகியது. கோடீஸ்வரன் காசியை கட்டுப்படுத்தியது மட்டுமல்ல, அவர்களின் சாரத்தையே காயப்படுத்தியிருந்தார். ஒரு அண்ட இணக்கமின்மையை உருவாக்கினார். அது வானியல் தளத்தில் எதிரொலித்தது. மற்றும் அது, உலகிற்கு மீண்டும் குழப்பத்தை அளித்தது. இந்தியாவை உண்மையாகவே காப்பாற்ற, அவர்கள் ஒரு எதிரியைத் தோற்கடிப்பது மட்டுமல்ல, அவர்கள் நட்சத்திரங்களையே குணப்படுத்த வேண்டும். பணி அவர்கள் எப்போதாவது கற்பனை செய்ததை விட மிக அதிகமாக இருந்தது.
மேலும் அவர்களின் சொந்த பிளவுபட்ட ஒற்றுமை அவர்கள் இப்போது எதிர்கொண்ட வானியல் இணக்கமின்மையின் ஒரு பிரதிபலிப்பு மட்டுமே. இந்தியாவின் சஜிட்ரிக்ஸ் காசி அத்தியாயம் -6 தொடரும்.